ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். கற்பது வழியாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு, தமிழக மக்களும் வேளாண்மையும் இந்த தலைப்புல நம்ம 51வது கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ஜிகேயை பார்க்க போறோம். ஸோ டோட்டலா வந்து 100 நாள் 100 ஜிகேல நம்ம பிடிஎஃப் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அகைன் நீங்க கேட்ட இணங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வீடியோவும் வரப்போகுது. ஸோ பாருங்க. ஸோ இதுக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா லைக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அடுத்தடுத்து கண்டினியூ ஆகும். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. எனக்கு கொடுக்கணும்னு ஆசை, பட் ஆனால் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லேகிங்கில் இருக்கீங்க. ஸோ அதனால லைக் பண்ணீங்கன்னா, அதிகமாக லைக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இது 51 அப்படிங்கிறது நிச்சயமாக 100 வரைக்கும் கண்டினியூ ஆகும். ஸோ லைக் கொடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2001ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் தொழிலாளர்களின் எத்தனை சதவீதம் பேர் விவசாயத்தில் ஈடுபட்டு? இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்பா. ஸோ கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியாவிலையும் இதே மாதிரி தான் அதிகமாக விவசாய குடிமக்கள் தான் வந்து அதிகமா இருக்கிறாங்க. அதே சமயத்துல தமிழ்நாட்டிலையும் அதிகமாக யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸோ அக்ரிகல்ச்சரிஸ்ட் தான் அதிகமா இருக்கிறாங்க. ஸோ அப்போ நோட் பண்ணிக்கோங்க. யார் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா விவசாய பெருமக்கள் மட்டுமே. ஸோ அப்போ அவங்க நினைச்சா என்ன வேணாலும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம். ஸோ 49.3% நம்ம இருக்கிறோம். ரைட். ஸோ இது வந்து 2001 வந்து பார்த்தீங்கன்னா 49.3%. 2011 பார்த்தீங்கன்னா 42.1%. இங்க வந்து 2001 கேட்டிருக்கிறதுனால நம்ம ஆப்ஷன் போட்டிருக்கோம். அதுவே 2011 கேட்ட ஆப்ஷன் பி போடணும். அடுத்த கேள்வி பாருங்க. 2011ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் விவசாயத்துறையில் எந்த பாலினம் அதிக பங்கேற்பு விகிதத்தை கொண்டிருக்கு? அதாவது விவசாயத்துல எத்தனை பேர் பெண்கள், எத்தனை பேர் ஆண்கள் அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்க்கிறோம். அதுல யார் அதிகம்னு கேட்டா பெண்கள் தான். பெண்கள் கிட்டத்தட்ட 55% விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த துறையில வந்து பாத்தீங்கன்னா பாலின வேறுபாடு அப்படிங்கிறது அதிகமா தான் இருக்கு. ஜெண்டர் டிஸ்பாரிட்டி அதிகமா இருக்கு. அதுவும் பெண்கள் அதிகமாக இருக்கிறார். அடுத்தது மூன்றாவது கேள்வி. மொத்தம் வந்து 60 கேள்விகள் மற்றும் புக் பேக் கொஸ்டின்ஸ் சேர்ந்து இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க, மொத்தம் 60 கேள்வி அண்ட் புக் பேக்கும் சேர்ந்து இருக்கு. சரி, 2011ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் விவசாய தொழிலாளர்களின் தோராயமான எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டா 96 லட்சம். 2011 பேஸ் பண்ணி பார்க்கும்போது 96 லட்சம். ஸோ மொத்தம் தொழிலாளர்கள் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் மொத்த தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை 3.29 கோடி. இது வந்து டோட்டல். அதுல விவசாயம் மட்டும் பாத்தீங்கன்னா வந்து 96 lakhs. இதெல்லாம் நோட் பண்ணிக்க வேண்டிய தகவல். அடுத்தது 2001 மற்றும் 2011க்கு இடையில் தமிழ்நாட்டின் விவசாய தொழிலாளர்களின் என்ன போக்கு காணப்படுகிறது அப்படின்னு கேட்டா மிகப்பெரிய ஒரு சரிவு வந்து இருக்கு. ஒரு சரிவு, அதாவது மிகப்பெரியன்னு சொல்றதை விட குறிப்பிடத்தக்க சிக்னிபிகண்ட் டிக்ளைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னன்னு கேட்டா 49.3ல இருந்து 42.1 இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்ல, ஸோ அதே தான். ஓகேங்களா? அந்த ஃபேக்ட்ஸ் ஆனா வேற விதமாக இந்த கேள்வி அமையப்பட்டது, பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கீ கன்சர்ன் ஹைலைட்டட் இன் இன்ட்ரோடக்ஷன். அதாவது அங்க வந்து அறிமுக பகுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல வந்து எப்படி வந்து இன்ட்ரோ வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதான் கேள்வி. இது வந்து நம்ம புக் பேஸ் பண்ணி வந்ததுனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கோம். சரி, முக்கிய கவலை என்ன என்ன வந்து பாத்தீங்கன்னா கன்சர்னா இருக்கு, கீ கன்சர்ன் அப்படின்னு கேட்டா விவசாய தொழிலாளிகள் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சுக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதான் இன்ட்ரோடக்ஷன்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா 49 எங்க இருந்துச்சு, 42 என்ன மாறி இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க. தமிழ்நாட்டின் விவசாய தொழிலாளர்கள் பற்றிய இந்த கூறுகளில் எது உண்மை இல்லைன்னா எது சரி? ஓகேங்களா? எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது கரெக்டா இருக்கு? ஆர் ட்ரூ. 78க்கும் அதிகமான விவசாயிகள் 1% குறைவான லெஸ் தென் 1 ஹெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு குறு விவசாயிகளா இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. மொத்த விவசாயிகள் 10% பட்டியல் சாதியினர் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அப்படியா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை.
10% வந்து பாத்தீங்கன்னா அப்படி எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட் கிட்ட இல்லை. 2010 to 15க்கு இடையில் சாகுபடியாளர்கள் எண்ணிக்கை 1.8 லட்சமாக அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கிடையாது, 1.8 லட்சமாக குறைந்துள்ளது. சரிங்களா, குறைஞ்சிருக்கு, அதிகரிக்கல. ரைட். சோ அதனால இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 1 மட்டும் தான். மற்ற ரெண்டுமே வந்து சின்ன மாற்றங்களோட வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஏன்னா 1% தான் எஸ்சி மக்களாக இருக்கிறாங்க விவசாயத்துல. சரி, தமிழ்நாட்டின் நில உரிமை பற்றி சரியான கூற்றுகளை அடையாளம் காண்க. இந்த 3ல எது கரெக்ட் அப்படின்னு கேட்டா ஆப்ஷன் ஏ 1 and 2 மட்டும்தான். பெரும்பாலான விவசாய தொழிலாளர்கள் நிலமற்ற தொழிலாளர்களா தான் இருக்கிறாங்க. சோ சில பகுதியினர்கள் நிலம் இல்லாம தொழிலாளர்களா தான் இருக்கிறாங்க. அந்த புக்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன் வந்து இருக்கும். அதனாலதான் நாங்க வந்து இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்படி நாங்க கொடுத்துருக்கோம். டாட் 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 போட்டு அப்படி வந்து அந்த புக்லயே வந்து அந்த வரி வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். கூற்று 2 இல்லைன்னா அறிக்கை 2, சிறு விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா 26% நிலத்தில் சாகுபடி செய்கின்றனர். மொத்தமே வந்து 26% ஆஃப் லேண்ட் தான் வந்து கல்டிவேபிள் லேண்டா வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ரைட்டானு கேட்டா எஸ், இது ரைட்டு தான். 3வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, தமிழ்நாட்டின் குறு விவசாயிகள் குறைந்து வருகின்றனர். இல்ல, அதிகரிச்சுட்டே இருக்காங்க. ஆக்சுவலா வந்து சாரி, குறைந்து வர்றாங்க. இங்க ஸ்டேட்மெண்ட்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 மேல பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா டிக்ரீசிங் நேஷனலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அண்ட் தமிழ்நாட்டுல இன்க்ரீசிங் சொல்லிருப்பாங்க. பட் ஆக்சுவலா வந்து அப்படியே உல்டாவா கொடுத்துருக்காங்க. ஓகே, மார்ஜினல் ஃபார்மர்ஸ் ஆர் டிக்ரீசிங் தமிழ்நாடு அண்ட் இன்க்ரீசிங் இன் நேஷனல் லெவல். இந்திய அளவுல வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சுட்டு இருக்காங்க, தமிழ்நாடு அளவுல அது குறைந்து வருகிறார்கள். சோ அதை அப்படியே மேல மாத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டின் 2010 to 15 சாகுபடியாளர்கள் மற்றும் சாகுபடி செய்யப்பட்ட நிலத்தில் ஏற்பட்ட மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எது, அதாவது எது ரைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. எல்லாமே சரியானதுதான் நாங்க கொடுத்தோம். இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. சோ அதனால இந்த ஃபேக்ட்ஸை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. 8வது கொஸ்டினுக்கு ஆல் த அபவ் ரைட். அது ஸ்டேட்மெண்ட்ல கீழே கொடுத்துருக்கோம் பாருங்க, அறிக்கை 1, 2, 3ல கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டில் உள்ள பட்டியல் சாதி விவசாயிகளை எந்த அறிக்கை விவரிக்கிறது? அதாவது கீழே இருக்கிற 3ல எது கரெக்டா இருக்குன்னு பாருங்க. அவர்கள் மொத்த விவசாயிகள் 1% இருக்கிறாங்க. ஆமா, ஏற்கனவே ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம், கரெக்ட் தான். 96% எஸ்சி விவசாயிகள் சிறு அல்லது குறு விவசாயிகளா இருக்கிறாங்க. ஆமா, அதாவது இந்த 1%ல 96% சிறு இல்லைன்னா குறு தான். எஸ்சி விவசாயிகள் மாநிலத்தின் விவசாயத்தில் 50% வைத்திருக்கிறார்கள். அது எப்படி வரும்? அது வராது. ஓகேங்களா, அதுக்கான எந்த தரவும் வந்து பாத்தீங்கன்னா இல்லை, நோ டேட்டா, இந்த டேட்டாவும் இல்லைன்னு சொல்லிட்டோம். ஏன்னா அந்த மாதிரி எந்த டேட்டாவும் எங்களுக்கு கிடைக்கல, புக்லயும் சரி புக் வெளியிலயும் சரி. கம்பேர் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் ட்ரெண்ட் வித் இந்தியா. 2010 to 15க்குள்ள தமிழ்நாட்டுடைய விவசாயிகள் போக்குகளை இந்தியாவோட ஒப்பிடுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா குறு விவசாயிகளுடைய எண்ணிக்கை குறைந்து அதே நேரத்துல இந்தியாவில வந்து அதிகரிச்சிருக்கு. ஏற்கனவே ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம்னா இது மட்டும் தான் ரைட்டு. தமிழ்நாட்டின் அந்த குறு விவசாயிகளுடைய இது வந்து சரிவை சார்ந்ததாக இருக்கு. மற்றும் தேசிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்குது. குறு விவசாயிகள் எண்ணிக்கை குறைந்து உள்ளது தமிழ்நாட்டுல. நேஷனல் லெவல்ல அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தமிழ்நாடு இந்தியா இரண்டும் சாகுபடி செய்யப்பட்ட நிலப்பரப்பில் வளர்ச்சியை கண்டன அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இதுல இந்த 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, நிலப்பரப்பு குறைந்து வருதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படி யோசிச்சு பார்க்கணும், ரைட்டா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் சாகுபடியாளர்களுடைய எண்ணிக்கை தேசிய சராசரியை விட வேகமாக குறைந்துள்ளது. இதுக்கு ஏதாவது டேட்டா கொடுத்துருக்காங்களான்னா இல்ல, டேட்டா கொடுக்கல. அதனால அந்த 2, 3 வந்து பாத்தீங்கன்னா தப்பு. 11வது கேள்வி, தமிழ்நாட்டில் உள்ள நுண் விவசாயிகள் இது வந்து ரொம்ப கம்மியா மைக்ரோ ஃபார்மர்ஸ் சொல்லுவாங்க. சோ அது வந்து யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஹெக்டருக்கும் குறைவான பரப்பளவில் பயிரிடுபவர்கள். மொத்தம் வந்து விவசாயிகள்ல 78% இருக்கிறாங்க. அடுத்தது வந்து மொத்த சாகுபடி செய்யப்பட்ட நிலத்துல 36% பயன்படுத்துகிறார்கள். ரெண்டும் ரைட்டா இருக்கு. இதுல வந்து 2010 to 15 வந்து பாத்தீங்கன்னா
அவங்களுடைய எண்ணிக்கை வந்து 5% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கான டேட்டா எதுவுமே இல்லை. சும்மா நம்ம வந்து ஆப்ஷனுக்காக வச்சிருக்கோம். டேட்டா இல்லைன்னு வர்றதெல்லாம் நாங்களா கிரியேட் பண்ண ஆப்ஷன்ஸ். அடுத்தது, தமிழ்நாட்டின் சாகுபடியாளர்களின் குறைவதற்கு என்ன காரணம், ஏன்பா குறைஞ்சிட்டு வர்றாங்க அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் விவசாயம் அல்லாத தொழிலுக்கு மாறுறாங்க அப்படின்னு சொல்லி. ரைட். ஆனா ஆமா, ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஷிஃப்டிங் ஆயிட்டே இருக்கோம், அது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து நகரமயமாக்கல் காரணமாக நில கிடைக்கும் தன்மை குறைந்து உள்ளது. எஸ், இதுவும் ரைட்டு தான். அடுத்தது வந்து விவசாயத்தை ஊக்கப்படுத்தும் அரசாங்க கொள்கைகள் அது குறைஞ்சிட்டு வருதுன்னா எப்படி ஊக்கப்படுத்தும் விதமாக இருக்கும்? அப்படி இல்ல. ஓகேங்களா? புத்தகத்தில் இருக்கக்கூடிய கொள்கையில நோ பாலிசிஸ் புக். அடுத்த கேள்வி பாருங்க, 13வது கேள்வி. which statement about தமிழ்நாடு land usage are correct? தமிழ்நாட்டின் நில பயன்பாடு குறித்து எந்த அறிக்கை சரியானதாக இருக்கு? இந்த 4ல எது கரெக்ட்னு கேட்டு நல்லா பாருங்க. இதுல தேர்ட் ஒன் மட்டும் தான் தப்பு. வனப்பகுதி தமிழ்நாட்டின் புவியியல் பரப்பில் 30% விட அதிகமாக உள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல 30%, அதாவது 1/3 விட 33%, 1/3 அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இல்ல. ஓகேங்களா? சோ அந்த அளவுக்கு வந்து அதனால வந்து ஆன்சர் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ல 3 வராது. ரைட். ஸோ 1, 2, 4 மட்டும் தான் ரைட்டு. ஸோ ஃபாரஸ்ட் கவர் எவ்வளவு இருக்குன்னா 16.3% தான் நம்ம வந்து வச்சிருக்கோம். இங்க இருக்கா 16.3 தான், தவிர்த்து 30% என்பது கிடையாது. ரைட். அடுத்தது 14வது கேள்வி. 14வது கேள்வி பாருங்க. தமிழ்நாட்டின் பயிர் செய்யும் நிலம் பற்றிய உண்மை அறிக்கைகளை காணவும், அடையாளம் காணவும் சொல்லி 4 இருக்குது. 4ல மொத்த பயிர் செய்யும் பரப்பளவு நிலையானது மற்றும் மழைப்பொழிவால் பாதிக்கப்படவில்லைன்னு கொடுத்துருக்கான். எப்படி பாதிக்காம இருக்கும்? ஓகேங்களா? மழையின் அடிப்படையில் பயிரிடும் பரப்பளவு மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால ஆப்ஷன் 1 வராது. மற்ற 3மே கரெக்டா தான் இருக்கு. அடுத்த கேள்வி 15வது கேள்வி பாருங்க. தமிழ்நாட்டின் நில பயன்பாடு குறித்து கவலைகளை எந்த கூறுகள் எடுத்துரைக்கின்றன இல்லைன்னா எடுத்து காட்டுகின்றன கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல மேய்ச்சல் நிலம் மற்றும் பணப்பயிர் கடன், அதாவது கேஷ் கிராப், அது வந்து மொத்த பரப்பளவுல 10% வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது 10% அப்படின்னு கேட்டா இல்ல, அது 5% தான், ரொம்ப கம்மி தான், 5%. ஓகேங்களா? தரிசு நிலம் விரிவடைந்து வருகிறது, அவசர கவனம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த பேரன் லேண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அப்போ விவசாயம் குறையுதுன்னு அர்த்தம். இயற்கை காரணிகளான 4% நிலம் மட்டுமே பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளன. இந்த 3வது ஸ்டேட்மெண்ட் கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்டா, இயற்கை காரணிகள் அதாவது 4% வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஃபேக்டர்ல வந்து அன்யூசபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. எஸ், ரைட். அடுத்தது வந்து ஏன்னா அது கொடுத்துருக்காங்க, புக்ல இருக்கு, அன்யூசபிள் லேண்டா வந்து 4% வந்து அது நேச்சுரல் இதான் வந்து இருக்காங்க. எஸ். அடுத்தது, ஃபாரஸ்ட் ஆர் பீயிங் கன்வெர்டட் டு அக்ரிகல்ச்சர் லேண்ட் ரேபிட்லி. காட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம விவசாய இதா வந்து மாத்திட்டு இருக்கோமானா அது ஒரு காலத்துல நடந்துச்சு, சங்க காலத்துல நடந்திருக்கும், ஆனா இப்ப இல்லை. 4வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. சரி, 16வது கேள்வி பாருங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நில உற்பத்தி திறன் பற்றி இந்த அறிக்கைகளை பகுப்பாய்வு செய்யுங்க. அனலைஸ் த ஸ்டேட்மெண்ட். அனலைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு போலீஸ்கார மாதிரி அனலைஸ் பண்ணி பார்க்கணும். எது ரைட் அப்படின்னு கேட்டா 1 எடுத்துக்கோங்க. ஏரியாஸ் வித் ரிலேபிள் இரிகேஷன் சப்போர்ட் ட்ரிபிள் கிராப் ஆனுவலி. அதாவது நம்பகமான நீர்ப்பாசனம் இருக்கிற இடத்துல முப்போக சாகுபடி வந்து நடக்கும்னு சொல்லியிருக்கு. ரைட். ஆமா, அப்படி இருந்துச்சுன்னா வந்து முப்போகம் வந்து நடக்குது. 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. உணவு அல்லாத பயிர்களை பயிரிட நிலப்பரப்பில் 76% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வருமா அப்படின்னு கேட்டா இல்ல, வெறும் 28% தான், 26 கிடையாது. ராகி, சோளம் போன்ற திணைகள் வந்து பாத்தீங்கன்னா பயிரிடப்பட்ட பரப்பளவில் 10%, அதாவது லெஸ் தென் 10% இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இது வந்து கரெக்ட் தான். ராகி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10% கம்மியா தான் வந்து இருக்கு. மாநிலத்தின் பயிர்
துறைகள் நிலையானது. அது எப்படி நிலையா இருக்கும்? மற்றும் சந்தை விலைகளால் பாதிக்கப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல பாதிக்கப்படுகிறது. 17வது கேள்வி, நில வகைப்பாடு குறித்து தரவுகளுடன் எந்த கூற்று ஒத்து போகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்க. கொஸ்டின்ஸ் எப்படி எல்லாம் எடுத்திருக்கோம் பாருங்க. கொஸ்டின்ஸோட குவாலிட்டி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் வரும். ஹேட்ஸ் ஆஃப் சொல்லுவீங்க. அடுத்தது இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல 1 2 மட்டும்தான் ரைட்டு, 2 3 4 தப்பு. 3 4ல வந்து பாத்தீங்கன்னா மேற்பட்ட நீர்ப்பாசனம் காரணமாக தரிசு நிலம் குறைந்து வருகிறது. ஓகேங்களா? சோ அதாவது இது சம்பந்தமா ஏதாவது டேட்டா இருக்கா? தரிசு நிலம் குறைஞ்சிட்டு வருதான்னா இல்ல. ஓகேங்களா? இம்ப்ரூவ்டு இரிகேஷனால இப்பதான் முன்னாடி பார்த்தோம், தரிசு நிலம் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிட்டு வருது. அடுத்தது, காடுகளை விட பணப்பயிர்கள் அதிக நிலத்தை ஆக்கிரமித்துள்ளன. இதுவும் தப்புதான். பணப்பயிர்கள் வெறும் 5% தான். ஆனா காடு வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோமா 30% கொடுத்திருந்தாங்க. ஆனா கிடையாது, 16.3%. அப்ப தப்பு தானே இது. அடுத்த கேள்வி, 18th கொஸ்டின் பாருங்க. 18th கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? தமிழ்நாடு வாட்டர் சோர்ஸ் பத்தி சரியானது என்னன்னு கேட்டிருக்காங்க. உண்மையானது என்ன? தமிழ்நாட்டின் நீர் ஆதாரங்கள் பற்றி எந்த அறிக்கை சரியானவை? 4 இது கொடுத்திருக்காங்கல்ல, இதுல 4வது மட்டும் பாருங்க. ஏரிகள் மற்றும் குளங்கள் கால்வாய்களை விட நீர்ப்பாசனத்திற்கு அதிக பங்களிப்பு செய்யுது. ஏரி இருக்கு, அப்புறம் குளம்னா சின்னதா இருக்கும், ஏரினா ரொம்ப பெருசு. குளம் இருக்கு. So lake pond contribute more irrigation than canal அப்படி சொல்லியிருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டிலேயே நீங்க வந்து கால்வாய்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 24% இருக்கு. ஈவன் இந்தியாவுக்கும் கொஞ்சம் அதிகம் தான். நம்ம இதுல கிணற்று பாசனம் அதிகம். புக்ல போய் பாருங்க எதுக்கு வந்து ஹையஸ்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜஸ்ட் ஒரு தடவை வந்து ஓவர்வியூ விடுங்க புக்கை போய். நீங்க புக்ல போய் வந்து அந்த லெசனை எடுத்து பாருங்க, இந்த அக்ரிகல்ச்சர் பத்தின லெசன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் வந்து தெரிய வரும். ஏன்னா நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்காங்களா, நம்ம வந்து ஸ்கிப் பண்ண முடியாது எதையுமே. அதனாலதான் உங்களுக்காக எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிருக்கேன், கொஸ்டின் அண்ட் ஆன்சரா மாத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப பெனிஃபிட்டடா இருக்கும். ஒண்ணும் இல்ல, இந்த லெசன் எடுத்து பாருங்க. அப்பதான் வந்து யூ வில் கெட் அப்பா இவ்வளோ தகவல் இருக்கா இந்த லெசன்ல அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாமே கொஸ்டின், இந்த பாக்ஸ் எல்லாமே கொஸ்டின் பா, இந்த பாக்ஸ் எல்லாமே கேள்வி. ஸோ அதனாலதான் எடுத்து வச்சிருக்கேன். ரைட். ஸோ அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது 4 வரவே வராது. ஸோ அதனால 1 2 3 மட்டும்தான் ஆன்சர். அடுத்தது, நீர் பாசன முறைகள் பற்றி உண்மையான அறிக்கையை அடையாளம் காணவும். எது ட்ரூவா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுல இந்த கிணற்று பாசனம்னு சொல்லியிருந்தோமா, அதுல ஆழ்துளை கிணறும் வரும். ஸோ அது வந்து 4.93 லட்சம் ஹெக்டர் நீர் பாசனம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. திறந்தவெளி கிணறும் வந்து அதிகமா தான் இருக்கு. நுண்ணீர் பாசனம் அப்படின்னு சொல்லும் போது அதாவது மைக்ரோ இரிகேஷன்ஸ், இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா தான் இருக்கு. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஸ்கரேஜ் மைக்ரோ இரிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தமிழக அரசு நுண்ணீர் பாசனத்தை ஊக்கப்படுத்தவில்லைன்னு கொடுத்துருக்காங்க, இல்ல ஊக்கப்படுத்துகிறது. ஓகேங்களா? ஸோ அதிகமா வந்து ஊக்கப்படுத்துறாங்க, கவர்மெண்ட் ப்ரொமோட் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது, ஸோ அதனால அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வராது. அடுத்தது, கிரவுண்ட் வாட்டர் சேலஞ்ச் பத்தி கொடுத்துருக்காங்க. நிலத்தடி நீர் சவால்களை பிரதிபலிக்கிறது. இதுல ஆப்ஷன் 3 பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டின் விவசாயம் முழுக்க முழுக்க மானாவாரியாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ என்டர்லி ரெயின்ஃபெட், அதாவது மழையை நம்பியே இருக்கிறோமானா இல்ல. அப்ப காவேரி எல்லாம் எதுக்கு இருக்கு? மழையை நம்பி இல்லை. ஓகேங்களா? 57% தான் பாசனம் செய்யப்படுகிறது. 57% முழுக்க முழுக்க எல்லாம் கிடையாது, 57% தான். அடுத்தது இங்க பாருங்க, நான் சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு வந்து இந்த வெர்ச்சுவல் வாட்டர் பத்தி கேள்வி வரும்னு சொல்லிட்டு இதுல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். மெய்நிகர் நீர் பற்றிய இந்த அறிக்கையை பகுப்பாய்வு செய்யுங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 1 3 மட்டும் தான் ரைட்டு. 2ல பாருங்க, இந்தியா உலக அளவில், இந்த ஸ்டேட்மெண்ட், இந்தியா உலக அளவில் மெய் நிகர் நீரை ஏற்றுமதி செய்வதில் முன்னிலையில் உள்ளதுன்னு கொடுத்துருக்கு. 5வது இடம் தான். அதே நேரத்துல வந்து 4வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இது வந்து டோனி ஆலன் அவர் தான் வந்து காயின்ட் திஸ் டேர்ம் இன் 2000. இந்த வார்த்தையை வெர்ச்சுவல் வாட்டர் அப்படிங்கறத வந்து அவர் தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கிறது ரைட்டு தான், டோனி ஆலன் தான் கொண்டு வந்திருக்காரு. ஆனா 2000 கிடையாது, 1990.
சோ இந்த 4வது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குப்பா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 22வது கேள்வி. இந்த 22வது கேள்வியில தமிழ்நாட்டின் நீர்ப்பாசன உட்கட்டமைப்பை விவரிக்கும் கூற்றுகள் யாவை? சோ இதுல ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் இருக்கு. 15 லட்சம் திறந்த கிணறுகள் மற்றும் 3.54 லட்சம் போர்வெல் உள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ ரைட்டு தான். ஸோ கரெக்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது முன்ன பின்ன இருக்கும் ஓகேங்களா இந்த 3rd ஸ்டேட்மெண்ட்ல. பட் ஆல்மோஸ்ட் புக்ல கொடுத்துருக்க டேட்டாஸ் படி பார்த்தா இது ரைட்டு. 4 கால்வாய் மிகப்பெரிய பாசன ஆதாரமாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிணறு தான். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் கால்வாய் வந்து ஏரி குளங்களை விட கால்வாய் அதிகம். அதை விட அதிகம் கிணற்று பாசனம் தான் இருக்கு. தமிழ்நாடுனாலே வெல் இரிகேஷன் ரைட். அடுத்துதான் வந்து டேங்க் வரும், கேனல் டேங்க் அந்த எல்லாம் வரும். வாட் ஆர் த பெனிஃபிட் ஆஃப் மைக்ரோ இரிகேஷன்? நுண்ணிய நீர்ப்பாசன பாசன முறைகளுடைய நன்மை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1 and 3 கலை வளர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கும். ஆமா, ஏன்னா கரெக்டா அந்த இதுக்கு மட்டும் ட்ரிப் இரிகேஷன் மாதிரி போகும்போது எஸ் அந்த செடி மட்டும் தான் வளரும், மற்றதெல்லாம் கலையெல்லாம் பெருசா வளராது, அது தண்ணி போகாது ஓகேங்களா. ஸோ பாரம்பரிய முறைகளோட ஒப்பிடும்போது அதிக மகசூல் வந்து உண்டாக்கும். ஆமாம் சரிதான். அதே மாதிரி புற பயன்பாட்டை குறைக்குதா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் இல்ல, அது இன்க்ரீஸ் பண்ணுது ரைட்டா. மின்சாரம் தேவையில்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது. சில இடங்கள்ல தேவைப்படத்தான் செய்யும். இது வந்து சரிபார்க்கப்படவில்லைன்னு கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம புக்ல இல்ல. பருவமழை பற்றி எந்த அறிக்கை சரியானவை? ஓகேங்களா. இப்ப 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க. தென்மேற்கு பருவமழை கர்நாடகாவின் காவேரி அணைகளை நிரப்புகிறது ரைட்டா. ஆமா, ஏன்னா கர்நாடகாவில் வந்து தென்மேற்கு பருவ காற்று உண்டு, தமிழ்நாட்டுல தான் இல்ல. வடகிழக்கு பருவமழை அக்டோபர் டிசம்பர் இந்த மாதத்துல நீர் தேக்கங்களை சேமிக்கப்படுகிறது. ஆமா, நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அது நீர் தேக்கம் வந்து பண்ணும்ல. எஸ் ரைட். தமிழ்நாடு ரிசீவ் ஈக்குவல் ரெயின்ஃபால் ஃப்ரம் போத் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிடையாது, தமிழ்நாட்டுக்கு அதிகமா வந்து வடகிழக்குல தான் வந்து கிடைக்குது. தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும் போது சாரல் தான் வரும், நம்ம வந்து ரெயின் ஷேடோ ரீஜன்ல இருக்கோம். சரி, பருவமழை தோல்வி பயிர் பரப்பில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதுன்னா ஏற்படுத்தும் சரிங்களா. ஸோ டைரக்ட்லி அஃபெக்ட் த கல்டிவேஷன். ஸோ அதனால அந்த 4வது வராது. 25வது கொஸ்டின் அகைன் வந்து பாத்தீங்கன்னா வெர்ச்சுவல் வாட்டர் பத்தி நம்ம கொடுத்துருக்கோம். இந்த கொஸ்டின்ல பாருங்க, மெய்நிகர் அப்படின்னா என்ன? இது ஏற்கனவே 1990 இந்த வார்த்தையெல்லாம் கொண்டு வந்திருக்கோம், ஆலன் அப்படிங்கிறவர் எல்லாம் சொல்லியிருந்தோமா. ஸோ அப்ப பெஸ்ட் டெஃபனிஷன் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம ஸ்கூல் புக்ல போயிடணும். வாட்டர் எம்படட் இன் த ப்ரொடக்ஷன் அண்ட் ட்ரேட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியல் குட்ஸ். ஸோ இதுதான் சரியானது. ஸோ அதுதான் வந்து அந்த புக்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பத்தி இருக்கு. இது ஒண்ணும் இல்லப்பா, நம்ம இப்ப ஒரு ஆப்பிள் வந்து உற்பத்தி செய்யறோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு இவ்வளவு தண்ணி செலவா இருக்கும்ல. அப்ப அந்த ஆப்பிள நம்ம ஏற்றுமதி பண்றோம்னா அவ்வளவு தண்ணியும் நம்ம ஏற்றுமதி பண்றோம்னு அர்த்தம். மறைமுகமாக தண்ணீரையும் ஏற்றுமதி செய்கிறோம். ஸோ அதான் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. 1 டன் கோதுமை வந்து நம்ம பயன்படுத்துறோம்னா அது கிட்டத்தட்ட 1340 கியூபிக் மீட்டர் வாட்டரை வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணியிருப்போம். அப்ப அந்த அந்த தண்ணி அவ்வளவு தண்ணீரை நம்ம மறைமுகமாக ஏற்றுமதி செய்கிறோம்னு அர்த்தம். சப்போஸ் 1 டன் நம்ம வந்து ஏற்றுமதி செஞ்சா எல்லா பயிருக்குமே சம்மந்தப்பட்டு தானே வரும். அந்த லெவல்ல வந்து மாறும். கோதுமை, அரிசி, அந்தந்த பயிர் இருக்குன்னா உதாரணத்துக்கு பருப்பு, இந்த மாதிரி எண்ணெய் வித்துக்கள், இப்படி ஒவ்வொன்றைக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான வெர்ச்சுவல் வாட்டர் உண்டு. சரி, வெர்ச்சுவல் வாட்டர் பத்தி சரியானது கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்துட்டோம், டோனி ஆலன் வந்து 1990ன்னு சொல்லி பார்த்துட்டோம். அப்ப 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். இது ரைட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, நம்ம தான் லார்ஜஸ்ட் சொல்லியிருக்காங்க, கிடையாதுல, நம்ம தான் 5வது இடம்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம வந்து லார்ஜஸ்ட் அப்படின்னு சொன்னது தப்பு. ஸோ நம்ம 5th பிளேஸ். அடுத்தது விர்ச்சுவல் வாட்டர் ட்ரேட் ஹெல்ப்ஸ் வாட்டர் ஸ்கேர் ரீஜன் மீட்ஸ் தேர் நீட். மெய்நிகர் வர்த்தகம் வந்து பாத்தீங்கன்னா நீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளில் தேவைகளை பூர்த்தி செய்ய உதவுகிறது. ஓகே, ஆமா. Trade allows water scarce region to import water intensive
ஓகே, ஸோ அதனால அது ரெண்டும் வரும். அடுத்தது 27. இஃப் தமிழ்நாடு எக்ஸ்போர்ட் 500 tons சுகர், ஹவு மச் விர்ச்சுவல் வாட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சுகர் கேனுக்கு, அதாவது கரும்புக்கு வந்து ஒரு டன்னுக்கு வந்து 750 கியூபிக் மீட்டர் தண்ணி வந்து தேவைப்படுமா. ஸோ அப்ப 750 அப்படின்னு சொன்னா ஒரு டன்னுக்கு இங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க, 500 டன் சொல்லிருக்காங்க. அப்ப 500 × 750 பண்ணா ஒரு நம்பர் வரும்ல, அதுதான் ஆன்சர். ஸோ அப்ப இந்த நம்பர்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும். பேசா எவ்வளவு ஒரு டன்னுக்கு எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். 28வது கேள்வி, தமிழ்நாட்டின் சாகுபடி நிலத்தில் எந்த பயிர் மிகப்பெரிய பங்கை 30% இருக்குன்னு கேட்டா, தமிழ்நாடுனாலே 30% எதுக்கு வரும், நெல்லுக்கு தான் வரும். 29வது கேள்வி, எத்தனை சதவீதம் உணவு பயிர்களுக்கு நான் அப்படின்னு கேட்டா, அதிகமா உணவு பயிர்களுக்கு தான் நம்ம பண்றோம், 72%. 72ல அதிகமா எதுக்குன்னு கேட்டா 30% நெல்லுக்கு. இவற்றில் தமிழ்நாட்டின் உணவு அல்லாத பயிர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாட் ஃபுட் கிராப். இது வந்து பாத்தீங்கன்னா உணவு அல்லாத பயிராகவும் வந்து பாத்தீங்கன்னா, மற்றும் சில இடங்கள்ல உணவு பயிராகவும் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கிறாங்க, தேங்காய் தான். மற்றபடி நெல், ராகி, உளுந்தெல்லாம் உணவு பயிரா இருக்கு. தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் நடுவுல வருது. ஈவன் காயக்கல்பம்னு சொல்லுவாங்களப்பா, அதுக்கு நிறைய டெஃபனிஷன் இருக்கு. நிறைய டெஃபனிஷன்ல தேங்காயும் ஒண்ணு. தேங்காய் மட்டுமே இருந்தா போதும் ஒரு மனுஷன் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிரூபிச்சிருக்கு. மூவா அப்பன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாருப்பா. அவர் இதுவரைக்கும் அவர் 75 வயதை தாண்டி இருக்கிறாரு, எந்த நோய் நொடி இல்ல. அவர் வந்து அவருடைய உணவு வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் மட்டுமே. சரி, அடுத்த கேள்வி. தேனி மாவட்டத்தில் இருக்காரு மூவா அப்பன் அவர்கள். அடுத்து 31வது, வாட் வாஸ் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் பேடி. பேடினா வந்து நெல்லை தான் சொல்றாங்க. தமிழ்நாட்டின் நெல்லின் உற்பத்தி திறன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4429 கிலோ. ஒரு ஹெக்டருக்கு இவ்வளவு வந்து நம்மளால உற்பத்தி செய்ய முடியும். இது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாறுபடும். இதுக்கு அவார்டெல்லாம் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டின் 2வது அதிகமா உற்பத்தி செய்யறது எது அப்படின்னு கேட்டா, கோதுமை எல்லாம் சொல்லிடாதீங்க. கோதுமை நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப கம்மி. நெல்லுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சோளம் தான். ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் மில்லட் இன் தமிழ்நாடு. அதாவது திணை பயிர்கள் பத்தி தமிழ்நாட்டுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோளம் வந்து 7% பண்றாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ராகி வந்து 1.70% நிலத்துல வந்து பண்றோம்னு சொல்லி, ரெண்டுமே ரைட் தான். திணை அதுல முதன்மையான பயிராக வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல, கிடையாது. திணை வந்து அது வந்து ஒரு உணவு பயிர், அதுவும் வந்து ஏழைகளின் உணவு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. புக்ல கொடுத்துருப்பாங்கப்பா. ஆனா இப்பெல்லாம் திணை பயிர்கள் மில்லட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பயங்கரமான ஹை ரேட்ல வந்து போயிட்டு இருக்கு. அரிசி ரேட்டு கம்மி. ராகி போய் எவ்வளவுன்னு கேட்டு பாருங்க, 1 கிலோ, உங்களுக்கே தெரியும். ரைட். அடுத்தது வந்து 34வது கேள்வி. இந்த வருஷத்துல 2015க்குள்ள தமிழ்நாட்டின் மொத்த உணவு தானிய உற்பத்தி டன்னுல எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 1.27. தமிழ்நாட்டின் மொத்த உணவு உற்பத்தியில் எந்த பயிர் அதிகம் அப்படின்னு கேட்டா நெல்லு தான், ஏற்கனவே பார்த்தது. 62% அப்படிங்கறது சேர்த்து எழுதிக்கோங்க. ஒரு ஹெக்டருக்கு எவ்வளவு நிலக்கடலை, அதாவது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா மணிலா அப்படின்னு சொல்லுவாங்க, உற்பத்தி செய்யப்படுகிறது. 2755 33 கிலோ ஒரு ஹெக்டருக்கு. கிரவுண்ட் நட் இவ்வளவு பண்றோம். அடுத்தது, பயிர் பரப்பளவில் ஏற்பட்ட மாற்றங்களில் எந்த காரணி பாதிக்காது. அரசியல் தேர்தலுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. இது வந்து நேரடியாக பாதிக்காது. ஓகேங்களா, நேரடியா பாதிக்காது. மறைமுகமாக ஆங்காங்கே ஏதோ 1-2 நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்குள்ள போக வேண்டாம், அடுத்த கேள்விக்குள்ள போயிரும். ரைட். 38வது கேள்வி, வாட் வாஸ் த ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஃபார் பேடி ஃப்ரம். இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம்னு கொடுத்துருக்காங்க. 3 மடங்கு உயர்ந்திருக்குப்பா. நெல் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி திறன் வந்து 3 மடங்கு நமக்கு உயர்ந்திருக்கு. 1966ல இருந்து 2015க்குள்ள பார்த்தா இவ்வளவு டைம்ஸ் நமக்கு உயர்ந்திருக்கு. கரும்பு பற்றி எந்த கூற்று சரியானவை. இது வந்து குறைந்த உற்பத்தி திறன் கொண்ட உணவுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? அதான் வந்து 500 டன்னு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முன்னாடி பார்த்தோமே, அவ்வளவு தண்ணி 750 m³ வந்து இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க.
அடுத்தது தமிழ்நாட்டின் 107 டன் ஒரு ஹெக்டருக்கு விளைச்சல் அளிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமா, கரும்பு அப்படின்னு சொல்லும் போது அவ்வளவு டன் நம்ம வந்து உற்பத்தி பண்றோம். சாகுபடி செய்யப்பட்ட பரப்பளவில் 30% வருமா என்ன? இல்ல 30% நெல்லுக்கு தான் போகும், இதுக்கு வராது. இதற்கு நெல்லை விட குறைவான நீர் தேவைப்படுகிறது. இல்ல, அதிகமா வந்து தேவைப்படும். 40வது கேள்வி, தமிழ்நாட்டின் எத்தனை சதவீதம் உணவு பயிர்கள் நீர்ப்பாசனம் பண்றாங்க அப்படின்னு கேட்டா 59%. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 2015ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் மொத்த உணவு தானிய உற்பத்தி டன்கள் எவ்வளவு அப்படின்னு கேட்டா 1.27. இது ஏற்கனவே பார்த்தோம், பட் மெயின் கொஸ்டின்ஸா பார்க்கல, எக்ஸ்பிளனேஷன்ல பார்த்திருப்பீங்க. 42வது கேள்வி, 2014 to 15 ஆண்டு தமிழ்நாட்டின் மொத்த உணவு உற்பத்தியில் எந்த பயிர் அதிக சதவீதம்? நெல்லு தான். மக்காச்சோளம் எவ்வளவு சதவீதம்னு கேட்டிருக்காங்கப்பா? 20%. மக்காச்சோளம் 20%. இது வந்து நெல்லுக்கு அடுத்து நம்ம மக்காச்சோளம் தான் இருக்கு, சோளம் தான் இருக்கு. தமிழ்நாட்டின் விவசாய உற்பத்தி திறன் போக்கை எந்த அறிக்கை சிறப்பாக விவரிக்கிறது? அதாவது 2015 வரைக்கும், 1965 to 2015 சாகுபடி பரப்பளவு குறைக்கப்பட்ட போதிலும் உற்பத்தி அதிகரிச்சிருக்கு. அந்த என்ன சொல்ல, நிலப்பரப்பு வந்து பார்த்தா குறைஞ்சிருக்கு, ஆனா உற்பத்தி அதிகமாயிருக்கு. வெரைட்டி 1965 to 66 மற்றும் 2014 to 15ஆம் ஆண்டு இடையில் உணவு தானிய உற்பத்தி திறன் தோராயமா எவ்வளவு அதிகரிச்சிருக்குன்னு கேட்டா 3 மடங்குன்னு சொல்லியிருந்தோமா, ஆனா இங்க கிட்டத்தட்ட 3.5 டைம்ஸ் ஆக்சுவல். தோராயம் தான் கேட்டிருக்காங்க, பட் 3.5 மடங்கு பக்கத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறது தரவுகள் அடிப்படையில சரியாக இருக்கு. of the following trends is observed in தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் செக்டர். அதாவது கல்டிவேட்டர்ஸ் கம்மியா இருக்காங்க, ஆனா ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது அவங்க எல்லாம் வந்து படிச்சுட்டு வேற வேற வேலைக்கு போயிட்டாங்க. சாகுபடியாளர்கள் குறைவு, ஆனால் உற்பத்தி அதிகரித்தது. தமிழ்நாட்டின் புவியியல் பரப்பளவில் தற்போது எத்தனை சதவீதம் சாகுபடி செய்யப்படுது அப்படின்னு கேட்டா 33% தான். 1/3 தான் நம்ம பண்றோம். இவற்றில் எது தமிழ்நாட்டின் விவசாயத்தின் முக்கியமான பிரச்சனை அப்படின்னு கேட்டா தரிசு தரையிறங்கு நிலம் விரிவாக்கம், தரிசு நிலம் அதிகரிச்சுட்டு இருக்கு. தமிழ்நாட்டின் விவசாயத்திற்கான முதன்மை நீர் ஆதாரம் எது அப்படின்னு கேட்டா, ஒண்ணு நிலத்தடி, இன்னொன்னு பருவமழை, அதுவும் வடகிழக்கு பருவமழை. இந்த 2 தான், அக்டோபர் டிசம்பர் தான் வரும். தமிழ்நாட்டின் விவசாய 50வது கேள்வி, தமிழ்நாட்டின் விவசாய உற்பத்தி போக்கை எந்த அறிக்கை சுருக்கமாக கூறுது அப்படின்னு கேட்டா, குறிப்பிடத்தக்க மகசூல் வளர்ச்சி, நிலக்குறப்பாட்டை ஈடுகட்டுதல், இதுதான் வந்து சரியாக வந்து இருக்கு. significant yield growth often settings land reduction, குறைஞ்சாலும் அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தமிழ்நாட்டின் நுண்ணீர் பாதுகாப்பு முதன்மை நன்மை என்ன, பிரைமரி அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தொழிலாளர் செலவு வந்து குறையும்பா, வேற எதுவும் இல்லை. தண்ணி ஊத்துறவன் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அடுத்தது மைக்ரோ இரிகேஷன் என்ஹான்ஸ் ஃபெர்டிலைஸ் யூசேஜ். இது என்னன்னு கேட்டா, நுண்ணீர் பாசனம் வந்து உரம் பயன்பாட்டை எவ்வாறு வந்து மேம்படுத்துது அப்படின்னு கேட்டா, தண்ணி மூலமாகவே உரத்தை எல்லாம் பாய்ச்சிட முடியும். தண்ணி அதுக்குன்னு தனியா வந்து போய் உரத்தை போடணும்லாம் அவசியம் இல்லை, தண்ணி மூலியமாவே போயிடும். தமிழ்நாடு அரசு நீர்ப்பாசனத்தை ஏன் ஊக்குவிக்குது? போதுமான மழைப்பொழிவு மற்றும் நீர் பற்றாக்குறை இங்க வந்து நிலவுது, வாட்டர் ஷார்டேஜ் இருக்கு. இத காம்பன்சேட் பண்ணுது, அதனால கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணும். இவற்றில் எது நீர்ப்பாசன நன்மை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாட் பெனிஃபிட்னு கேட்டிருக்காங்க. அதிக மண் அரிப்பு, இது வந்து பெனிஃபிட் கீழே வருமா? வராது. தமிழ்நாட்டின் நீர்ப்பாசனத்தில் எத்தனை சதவீதம் நிலத்தடி நீரை நம்பியுள்ளது அப்படின்னு கேட்டா 62%. மித்தது எல்லாமே வந்து வானம் பார்த்ததுதான் மற்றும் காவேரி பார்த்தது. தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஆறுகளில் காவேரி நதி அதனுடைய தரவரிசை என்ன அப்படின்னு கேட்டா, தென்னிந்தியாவிலன்னு பார்க்கும்போது கோதாவரி, மகாநதி, அதுக்கு அடுத்து
கிருஷ்ணா அந்த மாதிரி வந்துடும். நம்ம புக்கு பொறுத்த வரைக்கும் 3வதுன்னு கொடுத்துருக்காங்க. இங்க புக்ல போய் பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு ஒரு இது இருக்கு, இங்க பாருங்க இருக்கா, இதுலயே என்ன கொடுத்துருக்காங்க, தேர்டுன்னு கொடுத்துருக்காங்க. புக்ல தேர்டுன்னு இருக்கு. இது அதுவும் வந்து இந்த புக்கு வந்து பாத்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட். ஸோ அதனால நாங்க அப்படியே தேர்டுன்னு கொடுத்துட்டோம். காவேரி நதியோடைய மொத்த நீளம் என்னன்னு கேட்டு 7, 6, 5 அப்படியே ரிவர்ஸ்ல வரும். 58. காவேரி மேல வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய டேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 டேம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மேட்டூர் அணை, அதுக்கப்புறம் பழங்கால அணைன்னு கேட்டா கல்லணை. இந்த ரெண்டும். மேட்டூர் ஸ்டான்லி ரிசர்வாயர்னு சொல்லுவாங்க. 60வது கேள்வி, கடைசி கேள்வி. தமிழ்நாட்டின் காவேரி ஆற்றில் கட்டப்பட்ட அணைகளின் முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா வெள்ளத்தை நிப்பாட்டணும் மற்றும் நீர்ப்பாசனம். இந்த ரெண்டும் தான் இருக்கும். மற்றும் புக் பேக் கொஸ்டின்ஸ் பாருங்க. நான் வந்து கொஸ்டின் கொடுத்ததுலயே நான் வந்து ஆன்சர் கொடுத்துருக்கேன். கொஸ்டின் ஒன்லின்னு இருக்கும்ல, இப்ப நீங்க பாக்குறது ஆன்சரோட பிடிஎஃப். கொஸ்டின் மட்டும் இருக்கிறதுலயும் இந்த புக் பேக்கான ஆன்சர் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. வேற எதனும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஆன்சரோட ஃபுல்லா கொடுத்துருக்கு. அடுத்தடுத்த வீடியோவுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஊக்கம் தான் அடுத்தடுத்து வீடியோ கொடுக்கணும்னு தோணும். இதை பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.